ஒரு நாள் நான் சாலையின் ஓரமாக நின்று எனது செல்போனில் பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது என் அருகே ஒரு வாலிபனும் அவன் தாயாரும் அருகில் வந்து நின்றார்கள். அந்த இளைஞன் என்னிடம், அங்கிள், நீங்கள் நலமாயிருக்கிறீர்களா என்றான். ஆம் என்றேன். அவன் எனது பாடல் ஒன்றை சொல்லி, அந்த பாடல் உங்களிடம் இசை வடிவாக இப்போது இருக்கிறதா என்றான். நான், அது 20 வருடத்திற்கு முந்தியது, இப்போது என்னிடம் இல்லை என்றேன். அவன் சொன்னான், நான் சிறு வயதில் ஆலய பாடகர் குழுவில் இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு அன்று வந்து சொல்லிக் கொடுத்தது இந்த பாடல் என்றான். நல்லது தம்பி, நீ யார் என்று எனக்கு நினைவில்லை, வருடங்கள் பல கடந்து விட்டதல்லவா என்றேன். அவன் சொன்னான், அங்கிள், நான் உங்களுக்கு நன்றாக தெரிந்தவரின் மகன்தான் என்றான். எனக்கு இப்போது விளங்கிவிட்டது. இந்த வாலிபனும் இவன் தாயாரும் அந்த நபரிடமிருந்து பிரிந்து வாழ்கிறார்கள். அந்த நபர் இப்பொழுது வேறொரு குடும்பத்தில் இருக்கிறார். இது அவர்களின் குடும்ப பிரச்சனை. நாம் இதை பற்றி ஆராய தேவையில்லை. நான் இப்பொழுது அந்த வாலிபனை கவனித்தேன். அவன் என்னிடம் எதையெல்லாமோ பேசிக்கொண்டே இருக்கிறான். அவன் சிரிப்பது, தலையை ஒரு பக்கமாக அசைப்பது, கைவிரல்களை விரித்து ஆட்டி அசைத்து பேசுவது எல்லாமே அந்த பையனின் தகப்பனின் அங்க அசைவை ஒத்து அப்படியே இருக்கிறது. தகப்பனின் சாயல் பிள்ளையின் மேல் அச்சு அசலாக தெரிகிறது. அன்பானவர்களே, உலக மனுஷனின் சாயல் அவன் பிள்ளைகள் மேல் பதிந்திருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவின் சாயல் நமக்குள் இருக்க வேண்டுமல்லவா? நம்மை காண்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டுமல்லவா? கிறிஸ்துவின் சாயல் நம்மில் எல்லா விதத்திலும் வெளிப்படுகிறதா? சிந்திப்போமாக. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதின் நாளம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே.